என் அன்பு சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பேச போற விஷயம், நாங்கள்ல பல பேர் வீட்ல கண்ணாடி முன்னாடி நின்று நமக்கு நாமே கேட்டுக்கிற ஒரு கேள்விதான். நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கா? சுய சம்பாத்தியம், அதாவது நம்ம சொந்த கால்ல நிக்கிறதுன்னு வெறும் காசு விஷயம் மட்டும் இல்லைங்க. அது நம்ம சுயமரியாதை சம்மந்தப்பட்டது. அடுத்தவங்க கிட்ட கை நீட்டாம வாழப்புற கிடைக்கிற அந்த ஒரு கெத்து இருக்கே, அதுக்கு ஈடு இணையே இல்லை. இதோட முக்கியத்துவத்தை விளக்குற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்ப்போம். ஒரு ஊர்ல மல்லிகான்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க ஒரு பட்டதாரி. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கணவர், குழந்தை, குடும்பம்னு மொத்த குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டாங்க. அவங்க கணவர் ரகு எந்த குறை, நான் தான் சம்பாதிச்சு போடுறேன், நீ வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர். மல்லிகாவுக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு. எப்போதாவது தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா ஒரு புத்தகம் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒவ்வொரு முறை காசு கேட்குறப்பையும், ரகு எதற்கு, இப்போ எது தேவையா, கடைக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறப்போ மல்லிகாவுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன சுருக்கம் இருக்கும். நம்ம படித்த படிப்புக்கு ஒரு 10 ரூபா கூட நம்மக்கிட்ட இல்லையேன்னு ஒரு ஏக்கம் வரும். ஒரு நாள் மல்லிகா வீட்டில் இருந்தபடியே பழைய பேப்பர்களை விட்டுறப்போ அவருக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சது. அந்த 100 ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு அழகான டைரியும் பேனாவும் வாங்கினாங்க. அன்னையிலிருந்து மல்லிகா ஒரு முடிவு பண்ணாங்க. அவங்களுக்கு சமையல்லாம் ரொம்ப ஆர்வம். அதனால பக்கத்துல இருக்கிற ஒரு 4 பேச்சுலர் பசங்களுக்கு மட்டும் மதியம் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ரகு கிட்ட கேட்டதுக்கு, வீட்டுல சும்மா தானே இருக்க, பண்றதுன்னா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. மல்லிகா சமைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த 4 பேர் முதல் நாள் சாப்பிட்டு வந்து சொன்ன வார்த்தை அவங்க வாழ்க்கையே மாத்திடுச்சு. அக்கா, எங்க அம்மா கைமணத்தையே இன்னைக்கு தான் பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. 10 வருஷமா ரகுக்காக ருசியா சமைச்சப்போ உப்பு கம்மி, காரம் அதிகம்னு குறையாதான்னு கேட்டிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு முகம் தெரியாத பையன் அம்மா மாதிரின்னு சொன்னப்போ மல்லிகாக்குள்ளே ஒரு புது உத்வேகம் பிறந்துச்சு. மெல்ல மெல்ல அந்த 4 பேர் 8 பேர் ஆச்சு. அப்புறம் அந்த ஏரியா ஃபுல்லா மல்லிகாவோட கைமணம் பரவ ஆரம்பித்தது. அவங்களுக்கு இப்ப கவலைப்பட நேரம் இல்லை. நாளைக்கு மெனு என்ன, என்ன காய் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அவங்க யோசனை முடிக்க வேலையை தான் இருந்துச்சு. ஒரு பெண் பிஸியா இருந்தா பாதி மன அழுத்தம் காணாமல் போயிடுங்க. மல்லிகாவே உதாரணம். தன்னுடைய முதல் மாத லாபத்துல மல்லிகா ஒரு பட்டுப்புடவை வாங்கி அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாங்க. ஏதுடி காசு, மாப்பிள்ளை கிட்ட கேட்டியா அப்படின்னு பதனினா அவங்க அம்மா. அம்மா கிட்ட மல்லிகா சிரிச்சுக்கிட்டே சொன்னா, இல்லம்மா, இது உன் பொண்ணு தன் கையாலே உழைச்சி சம்பாதிச்ச காசு. அந்த நிமிஷம் அவங்க அம்மா கண்ணுல வந்த கண்ணீர் தான் மல்லிகாவோட உண்மையான வெற்றி. ஒரு நாள் வாசல்ல பைக் நிற்கிற சத்தத்தை கேட்டதுக்கே ரகுக்கு ஏதோ சரியில்லைன்னு மல்லிகாவுக்கு புரிஞ்சிச்சு. உள்ளே வந்த ரகு சோஃபால அப்படியே சரிஞ்சு விழுந்தாரு. கம்பெனிலேயே ஆஃப் பண்ணிட்டாங்க மல்லிகா. 10 வருஷம் உழைப்பு வீணா போச்சு மல்லிகா. வீட்டோட லோன் இருக்கு, பையனோட ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு. நான் எதுவுமே இல்லாத ஒரு ஆளாயிட்டேன்னு ஒரு குழந்தைய அழுது முணமுணத்தாரு. ஒரு ஆணை பொறுத்தவரை அவனோட வேலைதான் அவனுடைய கௌரவம். அது போனதும் அவர் நிலை குலைஞ்சு போயிட்டாரு. அப்போ மல்லிகா அந்த டைரி எடுத்து வந்து ரகுவோட கையில கொடுத்தாங்க. அதுல இருந்த சேமிப்பு பார்த்த ரகுக்கு தலை சுத்திச்சு. மல்லிகா சொன்னாங்க, இத்தனை வருஷம் நீங்க இந்த குடும்பத்தை தாங்குனீங்க, இப்ப கொஞ்சம் நாள் நான் தாங்குறேன். இதோ என் உழைப்பு. நீங்க வேலை தேடுற வரைக்கும் இந்த டைரி இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்களை தைரியமா இருக்க சொல்லும். அன்னைக்கு தான் ரகுக்கு புரிஞ்சது, ஒரு பெண் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறது அழகில்லை, இத்தனை சூழ்நிலையில் தோள் கொடுக்கிறது தான் அந்த வீட்டுக்கு பெருமைன்னு. அடுத்த நாள் ரகு சோர்ந்து உட்கார்ந்துருக்குல மல்லிகாவுக்கு உதவியா வெங்காயம் நறுக்க ஆரம்பிச்சாரு. ரகுவோட ஐடி மூளையும் மல்லிகாவோட கைமணமும் சேர்ந்து அந்த சின்ன கிச்சனை ஒரு பெரிய கேட்டரிங் சீரீஸாக மாற்றியது. முன்னாடி எல்லாம் எனக்கு காஃபி கொண்டு வான்னு அதிகாரம் பண்ணிட்டு இருந்த ரகு இப்போ மல்லிகா இன்னைக்கு எத்தனை பாக்ஸ் டெலிவரி பண்ணணும்னு கேட்டு செய்கிற ஒரு பார்ட்னராக மாறிட்டார். பார்த்தீங்களா சகோதரிகளை, பெண்களுக்கு சுய சம்பாத்தியம் அப்படிங்கிறது வெறும் பணத்துக்காக மட்டும் இல்லை, அது நம்மளோட சுயமரியாதையும். உங்ககிட்டையும் அதே ஒரு மல்லிகா ஒளிஞ்சிருப்பா. அவளை வெளியே கொண்டு வாங்க. நிமிர்ந்து நில்லுங்க. உங்க வெற்றி உங்கள் கையில. அடுத்தவங்க போடுற சாப்பாடு வயிற்றுக்கு மட்டும்தான். ஆனா நம்ம உழைப்போல் வர சாப்பாடு நம் மனசையும் சேர்த்து நிரப்பும். சகோதரிகளே, இந்த கதையில மல்லிகா ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் அவகிட்ட இருந்த அந்த 4 விஷயங்கள் தான். அது என்னன்னு கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். ஒன்று, அந்த 4 விஷயத்துல முதலாவது முக்கியம் என்றது அந்த தன்னம்பிக்கை தான். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு பணம் வருதோ இல்லையோ, அந்த பணம் மூலமா கிடைக்கிற அந்த நம்பிக்கை, அதற்கு அதுதாங்க அவளோட அஸ்திவாரம். நம்ம மல்லிகாவையே எடுத்துக்கோங்க. ஆரம்பத்துல ரகு ஏதாவது ஒரு சின்ன குறை சொன்னா கூட ஐயோ நம்மளை சரியா செய்யலையோன்னு பயப்படுவாள்.
அவர் சத்தம் போட்டா ஒரு மூலையில போய் உட்கார்ந்திருப்பா. ஏன்னா அப்ப அவளோட உலகம் ரகுவை சுற்றி மட்டும்தான் இருந்தது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அவரோட பிம்பமா இருந்துச்சு. ஆனால் என்னைக்கும் மல்லிகா அந்த முதல் 500 ரூபாயை சம்பாரிச்சு அந்த டைரிக்குள்ள வச்சாலும் அன்னைக்கு அவளுக்குள்ள ஒரு மேஜிக் நடந்துச்சு. இந்த 500 ரூபாய் வெறும் காசுக்காக இல்ல, இது அவருக்கு சொன்ன ஒரு ரகசியம். மல்லிகா, உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்கு, நீயும் இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு ஆள் தான். இந்த எண்ணம் உங்க மனசுல வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் உங்கள் பேச்சில் ஒரு நிதானம் வரும், உங்கள் நடையில ஒரு கெத்து வரும். முன்னாடியெல்லாம் யாராவது உங்களை மட்டம் தட்டி பேசினா அதை நினைச்சு வருத்தப்படுவீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க யாரு, உங்கள என்ன செய்ய முடியும்னு. 4 பேருக்கு ருசியா சமைச்சு போட்டு அதுல வர்ற வருமானத்தை பார்க்கும் பொழுது நாமும் யாருக்கும் சலிச்சவங்க இல்லைங்கிற உணர்வு உங்களை அப்படியே வேற ஒரு மனுஷியா மாற்றும். இந்த தன்னம்பிக்கை உங்க முகத்துல ஒரு தனி ஜோஸ் கொடுக்கும் பாருங்க. அந்த எந்த மேக்கப் போட்டாலும் வராது. அதனால தான் சொல்லுறேன், அந்த என்னாலும் முடியும் கேன் அப்படிங்கிற உணவை ஒரு தடவை அனுபவிச்சு பாருங்க. அப்புறம் இந்த உலகத்துல உங்களால யாரையும் அசைக்க முடியாது, யாராலையும் உங்களை அளவைக்க முடியாது. அடுத்து பணத்தின் மதிப்பு. நம்ம எல்லாருக்குமே காசு செலவு பண்றோம். ஆனால் அதை நாம சம்பாரிச்சு செலவு பண்றப்ப கிடைக்கிற அந்த பாடமே வேறுங்க. இப்போ மல்லிகாவை எடுத்துக்கோங்க. இத்தனை வருஷமா ரகு மாதம் மாதம் அவ கையில ஆயிரக்கணக்காக காசு கொடுத்துருப்பாரு. ஆனால் அப்போதெல்லாம் மல்லிகாவுக்கு அது ஒரு கணக்கு விளக்காதான் தெரிஞ்சது. மல்லிகாவுக்கு இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு ஒரு மிஷின் மாதிரி தான் அந்த பணத்தை கையாண்டாங்க. ஏன்னா அது அவங்க உழைப்பு கிடையாது. ஆனால் என்னைக்கு அந்த பழைய இரும்பு ஜாமான்களை விற்று ஒரு 100 ரூபாய் எடுத்தாங்களோ, அன்னைக்கு அந்த பசங்களுக்கு சமைச்சு ஒரு 500 ரூபாய் லாபம் பார்த்தாங்களோ, அப்போதுதான் மல்லிகாவுக்கு பணத்தோட உண்மையான முகம் தெரிஞ்சது. இந்த 100 ரூபாய் சம்பாரிச்ச நான் இவ்வளவு நேரம் அடுப்பங்கரையில் நின்று வேர்க்கு விறுவிறுக்க உழைச்சிருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது, அந்த பணத்தை செலவு பண்ணும்போது கை தானாகவே கொஞ்சம் நிதானிக்கும். தேவையில்லாத ஒரு பிளாஸ்டிக் தப்பாவலை, இல்லாத வேண்டாத அலங்கார பொருட்களை வாங்கும் பொழுது இது இப்போ அவசியமா, இதற்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒரு நிமிடம் யோசிப்போம். இது ஏதோ கஞ்சித்தனம் இல்லைங்க, இதுதான் பொருளாதார புத்திசாலித்தனம். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். கோடு போட்டுட்டுல விஜய் ஒரு கார் யூஸ் ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கும் போது தான் அந்த 10 ரூபாயை வச்சு எப்படி 10 வருஷ விஷயங்களை சாதிக்கலாம்னு நமக்கு தோணும். நம்ம உழைப்புல வர்ற காசு நம்மளை ஆடம்பர செலவு பண்ண வைக்காது. மாறாக அந்த பணத்தை சரியாக திட்டமிட்டு ஒரு சேமிப்பா மாற்ற சொல்லி கொடுக்கும். ஒரு பெண் எப்போ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாளோ அப்போதுதான் அந்த வீட்டில் வீண் செலவுகள் குறைந்து ஒரு தெளிவான பட்ஜெட் உருவாகும். இதுதான் பெண்ணுக்கும் அந்த பணத்திற்கும் கிடைக்கிற உண்மையான மரியாதை. 3வது தான் நம்ம பார்க்க போகிற விஷயம், சுயமரியாதை. ஒரு பொண்ணுக்கும் தன்னம்பிக்கை எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமோ அவளோட சுயமரியாதை. மல்லிகா கதையில் நீங்கள் கவனிச்சிங்களா? ஆரம்பத்தில் மல்லிகாவுக்கு அம்மாவுக்கும் ஒரு சின்ன பரிசு கொடுக்கணும்னு கூட ரகுவோட முகத்தை பார்க்க வேண்டி இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை எடுக்கணும், கொஞ்சம் காசு கொடுங்களேன்னு கேட்கும்போது ராகு, ஒன்று கெட்டவர் தானே, ஆனால் அவர் கேட்குறது அந்த ஊர் கேள்வி இருக்கே, இப்போ இது அவசியமா? போன மாதம் தானே உங்கள் தம்பிக்கு ஏதோ வாங்கி கொடுத்த அப்படின்னு அவர் கணக்கு கேட்குறப்போ மல்லிகா மனசுக்குள்ள ஒரு சின்ன துடிப்பு இருக்கும். படித்த படிப்புக்கு நம்மக்கிட்ட 100 ரூபாய் கூட இல்லையே, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட மற்றவங்க கிட்ட கையேந்து நிற்கிறோமே, அவளுக்குள்ள தோன்ற இந்த ஏக்கம். இதற்கு பாருங்க, அதான் அவளோட சுயமரியாதை மெல்ல மெல்ல அரித்ததானா. என்னைக்கு மல்லிகா அந்த பட்டுப்புடவை சொந்த காசுல வாங்கி அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாலோ அப்போ அவள் நிமிர்ந்து நின்ன அந்த ஒரு நிமிஷம் இருக்கே, இதுதாங்க உண்மையான கெத்து. அப்போ ரகுவ அனுமதி அவருக்கு தேவையில்லை. யாரோட கேள்விக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அவளோட வேர்வை. நம்ம காசுல நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கிறப்போ வர்ற ஒரு நிம்மதி இருக்கே, அது ஒரு ராணிக்கு கிடைக்கிற கௌரவம். மற்றவங்க கொடுக்கறதால தான் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் மாதிரி நம்மளாலேயும் இந்த குடும்பத்தை தாங்க முடியும். நாமும் ஒரு தூண் தான்னு அடிக்கிற தைரியம் வரும்போது உங்கள் தளம் தானாகவே நிமிரும். ஒரு பெண் எப்போ தன்னுடைய பொருளாதார தேவையை தானாக கவனிக்க ஆரம்பிக்கிறாளோ அப்போ அந்த வீட்டில் அவளோட சொல்லுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். யாரையும் சார்ந்து இல்லாதப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு சுதந்திர காற்று வீசும். அதுதாங்க சுயமரியாதை. மற்றவங்க கொடுக்குற மரியாதையை விட நமக்கு நாமளே கொடுக்குற அந்த மரியாதை தான் ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்தது. கடைசியாக மற்றும் ரொம்பவும் முக்கியமான விஷயம், பாதுகாப்பு. ஃபினான்சியல் சேஃப்டி நெட். வாழ்ந்தது எப்பவும் ஒரே சீராக போகாதுங்க.
கடலை மாதிரி அது ஏறி இறங்கிட்டே தான் இருக்கும். நம்ம கதையும் ரகுவை எடுத்துக்கோங்களேன். அவர் ஒரு கம்பெனியில் 10 வருஷமா வேலை பார்த்தாரு. நல்ல சம்பளம் வாங்கினார். நல்ல கௌரவம் என்னைக்குமே குறையாதுன்னு நம்பிட்டு இருந்தாரு. ஆனா ஒரே ஒரு நிமிஷத்துல அந்த வேலை அவரை விட்டு போனப்போ அவரோட உலகம் ரெண்டும் போச்சு. அப்போ மல்லிகா மட்டும் அந்த டைரியில காசு சேர்த்து வைக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வீட்டு லோன், பையனோட ஸ்கூல் ஃபீஸு, சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டு அவங்க மொத்த குடும்பமே நிலைகுலைஞ்சு போயிருக்கும். அந்த நேரத்துல மல்லிகா கொடுக்க வந்த அந்த டைரி இருக்கு பாருங்க, அது வெறும் காகிதம் அல்ல, அந்த வீட்டை தாங்கி பிடிச்சி பாதுகாக்கும் மரண். நம்ம கையில் இருக்கிற 4 காசு நம்மளோட இக்கட்டான நேரத்தில் யாருக்கிட்டையும் போய் கடன் வாங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆக்கும். காலம் எப்பவும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு நோயினுடையே இல்லாமல் ரகு நடந்த போல ஒரு வேலை போ இல்லை என்னென்னவோ வரலாம். அப்போ நாம் இருக்கோம், நம் கையில் சேமிப்பு இருக்குது. அந்த ஒரு தைரியம் தான் நம்ம குடும்பத்தையும் மன அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கும். முன்னாடியெல்லாம் ரகுதான் மல்லிகாவை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாரு. ஆனால் காலம் மாறினப்போ மல்லிகா ரகுவை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டா. இதுதாங்க ஒரு வலிமையான குடும்பத்துக்கு அழகு. பாதுகாப்பத்திலிருந்து வெறும் கதவு பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது இல்லை, அது புயல் வந்தாலும் நம்ம வீட்டை ஆட்டம் காட்டாமல் பார்த்துக்கிறது. அந்த மனபலமும் மனபலமும் தான் உண்மையான பாதுகாப்பு. அதனால தான் சொல்கிறேன் சகோதரிகளே, நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சால் ஒரு சின்ன வேலையை ஆரம்பித்து உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க. அது உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தையே ஒரு நல்ல பாதுகாக்கும். மல்லிகாவோட கதை உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். மல்லிகா மாதிரி நீங்களும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காமல் உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு திறமையை வெளியே கொண்டு வாங்க. நான் ஆசைப்படுறேன் உங்ககிட்டையும் அந்த திறமை இருக்குது. கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். நீங்கள் இணையிலிருந்து உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க அப்படின்னு மனசார முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் நான் சாதிக்க பிறந்தவள் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீங்கள் போடுற அந்த ஒரு கமெண்ட் உங்களுக்கு ஒரு உறுதுணையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களை போலவே சாதிக்க துடிக்கின்ற மற்ற சகோதரிகளுக்கும் அது ஒரு பெரிய உத்வேகம் கொடுக்கும். நம்ம வாழ்க்கையை நாம தான் மாற்றணும். எழுந்து வாங்க, சம்பாதிப்போம், சாதிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அழகான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.